For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. அவர் பேசக்கூடிய ஒரு தலித் அரசியல் ஆகட்டும் இல்லை இதுவாக இருக்கும். ஸோ அந்த கருத்தை நம்பக்கூடிய ஆட்களுக்கு அது எதிரான ஒன்றா தான் இருக்கும். சரி தப்புன்றது ஒன்று இங்கே இல்லவே இல்லை. அதனால இப்போ எது சரி உங்களுக்கு சரின்னு படுறது எனக்கு வந்து தப்பாக இருக்கும். அது மாதிரி எனக்கு தப்புன்றது உங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால கரெக்டு தப்புன்றதை தாண்டி அவர் பேசுறத வந்து குறைந்தபட்சம் இன்னொருத்தருக்கு ஒரு ரியாக்ஷனை உருவாக்கும். இப்போ ஒரு காலம் ஃபுல்லாக ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட வாய்ஸை நீங்கள் திரும்ப இன்னைக்கு எடுத்து பேசுகிறப்போ அப்போது இங்கே வந்து ஒரு காலமாக நிகழ்த்தப்பட்டு இருக்கிற ஒரு சூழலை பற்றி தான் அவர் சினிமாவுக்குள்ளே பேசுகிறார். இப்போ அதை பேசுகிறப்போ அதற்கான எதிர்வினைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ அது எதிர்வினை ஆட்டுறதுனால தான் அவர் சரியாக பேசுகிறாருன்றதா. வணக்கம் மக்கள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். என் கூட இன்னைக்கு முரளி சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். உங்களை சந்திச்சதுல எனக்கும் எங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி உங்களுடைய படங்கள்ல இருந்து நீங்க வச்ச ஃப்ரேம்ஸை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதை பத்தி தான் இதுல பேச போறோம். அதை தொடர்ந்து உங்களை பத்தி அப்படின்னு நிறைய பேச போறோம் சார். முதல்ல நான் அதுல காட்டணும்னு நினைச்ச ஃப்ரேம் வந்து சைமாவா ஜெயிச்ச ஃப்ரேம் தான். படம் வந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே இந்த படம் பத்தி பேசும்போது இந்த ஃப்ரேம் தான் எடுத்து பேசுவாங்க. ஸோ இந்த படம் பத்தியும் இதுல ஒர்க் பண்ணதை பத்தியும் சொல்லுங்க. எனக்கு ஒரு ஸ்பெஷலான படம் தான். ஏன்னா தமிழ்ல முதல்ல பண்ண படம் அது. ரஞ்சித்தோட இணைஞ்சி முதல்ல டிராவல் பண்ண படம் அது. நீங்க பர்டிகுலரா சொல்ற இந்த ஃப்ரேம் ஜஸ்ட் நாங்க போனப்போ யூஸ்வலா அந்த ரோடு எப்படி இருக்குன்னா அப்படி ஸ்ட்ரைட்டா போய் இப்படி வளையிற மாதிரி இருக்கும். நாங்க அதை பிளான் பண்ண இடம். இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நைட்ல நாங்க மிட் நைட்ல யூஸ்வலா நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்போ யூஸ்வலா வண்டி வந்து இப்படி டேர்ன் ஆச்சுன்னா நார்மலாவே வந்து அங்க ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகும். ஓகே, நீங்க அந்த செவுத்து மேல ஒரு ஃபார்ம் ஆகும். அதை தான் நாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். சேம் அப்ப என்னன்னா ரொம்ப அந்நேச்சுரலாவும் இல்லாம நேச்சுரலுக்குள்ள இருக்கிற ஒரு வடிவத்தை எப்படி பிரம்மாண்டமா காமிக்கணுன்றது. அதனால இப்போ அங்க ஒரு ஹீரோ மூமெண்ட் அந்த இடத்துல தேவைன்றப்போ இப்போ இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சும்மா அந்த இடத்துல நிக்கிறப்போ ஒரு வண்டி பாஸ் ஆகி இப்படி கிராஸ் ஆகுறப்போ ஜஸ்ட் ஒரு ஷேடோ பில்டப் ஆகுற இடம் தான். அதனால அது அப்படிதான் அந்த ஃப்ரேமும் உருவாச்சு. ஸோ இது எங்களோட ஃபேவரட் ஃப்ரேம்ஸ். கிட்டத்தட்ட ஆஃப்டர் லாங் டைம் நாங்க வந்து தலைவரை ரொம்ப ஸ்டைலிஷா பார்த்த படம் கபாலி. இது வந்து மலாக்கா ஜெயில், ஆக்சுவலா மலேசியாவில் ஒரு ஒரிஜினல் ஜெயில் இது. ஓகே, இப்போ நமக்கு அங்க உள்ள போய் இப்போ நாளைக்கு ஷூட்டு, இன்னைக்கு மதியம் எங்களுக்கு ஒரு பர்மிஷன் கிடைச்சது. இன்னைக்குள்ள போயிட்டு இந்த இடங்கள்ல இப்படிதான் நாங்க ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா இருந்தது. ரஞ்சித் சொல்லிட்டு இருந்தாரு இப்படி வரணும், அவரை நம்ம காமிக்க வேண்டாம், முதல்ல அவரை நிதானமா காமிப்போம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா இருந்தது. அப்போ எனக்கு என்னன்னா நம்ம சும்மா ஒரு ஓவரால், ஏன்னா ரியல் ஜெயில்ன்றப்போ அங்க எல்லாரும் கைதிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. அது இல்லாம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல நாங்க போயிட்டு சும்மா எங்களுக்கு கிடைச்ச ஒரு 1/2 hour தான் நாங்க சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அப்போ மெயினா வந்து நாங்க இருந்தப்போ அங்க ஒரு யூஸ்வலா ஒரு ஜெயிலுக்கு ஒரு பெரிய கேட் இருக்கும். ஓகே, அது ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கும். ஏன்னா அது அவ்வளவு சாதாரணமா ஓபன் பண்ண மாட்டாங்க. எப்போவாதான் அதை ஓபன் பண்ணுவாங்க. குறைந்தபட்சம் அங்கதான் ஒரு ஃபேஸ் ரெவீல் ஆகுதுன்றப்போ ஒரு சின்னதா அவரை கிட்ட நெருங்கி போகலாம் அப்படின்ற அந்த ஐடியா சொன்ன உடனே ரஞ்சித்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அதை பண்ணோம். அப்போ என்னன்னா நாங்க அதை ஒரு தடவை இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 10 தடவை திறந்துருப்போம் நாங்க. ஏன்னா we have to close it and open it. ஏன்னா ஒவ்வொரு முறை க்ளோஸ் பண்றதும் ஒவ்வொரு முறை ஓபன் பண்றதும் they have to record it ஆக்சுவலா. ஏன்னா அது இட்ஸ் ஒரு அஃபிஷியல் ரெக்கார்டு. ஏன்னா யாருக்காக திறந்தது, எதுக்காக திறந்தது அப்படின்றது எல்லாமே அப்போ அது வந்து ஒரு பெரிய, அப்போ மலேசியாவில் இருந்த வேற சில நண்பர்களோட சப்போர்ட்ன்றதுனால வி டன் இட். அதனால ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அப்ப ரஜினி சாரோட இன்ட்ரோ ஒரு 10 இன்ட்ரோ நம்ம எடுத்துட்டோம்னா கபாலி, ஆமா கபாலி வந்து அதுல ஒரு பெஸ்டான இன்ட்ரோவா இருக்கும். அண்ட் நாங்க கேள்விப்பட்ட வரைக்குமே அவரு ஷார்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப ஈவன் எனக்கு தெரிஞ்சு கபாலியோட ஒர்க்கிங் ஸ்டில்லே இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கேமரால பாப்பாரு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஜினி சார் அந்த மீசை மட்டும் வச்சு நடிக்கிறதா லிங்கா வரைக்குமே இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த டோட்டலா இதுல அந்த தாடி இதெல்லாம் வச்சு ஒரு லுக்காவே வேற மாதிரி இருக்கும். அந்த லுக் பாக்குறதுக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சதை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காங்க. இல்ல அந்த லுக் டிசைன் வந்து டைரக்டர் ரஞ்சித்தோட கால். அப்போ அவரோட லுக் அவர்
வரைஞ்சு அவர் வரைஞ்சுதான் அந்த லுக்கை அவர் டிசைட் பண்ணாரு. அந்த லுக்கு தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. அது இப்போ போய் ஒரு முறை ஃபர்ஸ்ட் மேக்கப் டெஸ்ட்ல ரஜினி சார் ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. ஏன்னா அவருக்கு நியூ ஃபார்ம் இருந்தது. படத்துல 2 ஃப்ரேம், ஒரு ஃப்ரேம் அதிகபட்சமா கேட்கப்பட்ட கேள்விகள் இருந்த ஃப்ரேம், இன்னொரு ஃப்ரேம் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபைட் இருக்கிற ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து நான் சொல்லிடுறேன், இந்த அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஷாட் எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து ரஜினி சார் அந்த இடத்துல 6 அடிக்க போறாரு அப்படிங்கிறதுதான். பட் ஆனா அந்த இடத்துல அவர் வந்து அவுட் ஆகுற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இன்னொன்னு வந்து அந்த ரெயின் ஃபைட், அது எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் அந்த அதை பார்க்கும் போது எனக்கு வந்து அந்த சனா அவருடைய பிஜிஎமும் மண்டைக்குள்ள ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த இந்த காலா படம் பத்தி உங்களுடைய, ஏன்னா இது பெரிய டிஸ்கஷனுக்குள்ளே வந்தது. ஏன்னா எல்லாருக்குமே இது நாங்க ஒரு டீமா கூட சார் அவர் 6 அடிச்சுட்டா பெட்டர் அப்படின்னு. இல்ல அவர் ரஞ்சித் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அவர் 6 அடிக்க வேண்டாம், போல்ட் ஆகட்டும். ஏன்னா அவர் 6 அடிக்க வேண்டிய இடம் வேற இடம், ஒரு படத்துக்குள்ள வேற இடம் இருக்கு இப்போ. புரியுதுங்களா? அதனால அந்த இடத்துலதான் அவர் 6 அடிக்கிற, அந்த இடத்துலதான் அவர் மாஸ் மூமெண்ட் கிரியேட் ஆகணுமே தவிர இங்க அவர் கிரியேட் ஆக வேண்டியதே இல்லை அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கால். நீங்க கபாலிலுமே அந்த மாதிரி நிறைய மாஸ் மூமெண்ட்டை வந்து அண்டர் பிளே பண்ணியிருக்கோம். காலா இன்னுமே அண்டர் பிளே பண்ணி, அதே மாதிரி ரஜினி சாரோட கேரியர்ல எனக்கு தெரிஞ்சு நான் அவருடைய மற்ற படங்கள்ல எல்லாம் அவர் ரஜினி சார் மட்டும்தான் தெரிவாரு. எனக்கு தெரிஞ்சு காலாவும் கபாலிலும் மட்டும்தான் அவர் கபாலியாவும் காலாவும் மட்டும் தெரியறதுக்கு நிறைய, ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து அந்த கேரக்டரை அவர் உள்வாங்கி நடிச்சது ஒண்ணு. பிளஸ் அதே மாதிரி ரஞ்சித்தோட ரைட்டிங்ல அந்த கேரக்டரை வந்து நிலைநிறுத்திருச்சு. அது இப்போ ரஜினி சாரோட ஒப்புதலும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க அவர் நினைச்சிருந்தா அதை ஒரு சூப்பர் ஸ்டாராவே அந்த படம் பண்ணிட்டு போயிட்டு முடியும். பட் ஆனா இப்போ ரஞ்சித்தோட இணையறப்போ இன்னொரு கேரக்டரா அதை இன்னும் வார்த்தை எடுக்கிறப்போ அது வந்து வேற ஒன்னா மாறி இருக்கு. அதனாலதான் அந்த அண்டர் பிளே பண்ணப்பட்டிருக்கு. அது நெக்ஸ்ட் வந்து சார்பட்டா பரம்பரை. இந்த படம் பொறுத்த வரைக்கும் டோனாவுமே வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு அந்த 80s அந்த ஒரு பக்காவா அதுக்கு செட் ஆயிருக்கும். அந்த கிரௌடு, அங்க இருக்கிற அந்த செட் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த படமே டோட்டலா ஒரு அழகா இருக்கும். இந்த படம் பத்தி உங்களுடைய இந்த படம் ஒர்க் பண்ணது பத்தி அந்த பீரியட்ல என்னென்ன கலர்ஸ் பயன்படுத்தினாங்க அப்படின்றது வரைக்குமே நாங்க பிளான் பண்ணிருந்தோம். ஒரு ஷர்ட் கலர் ஆகட்டும், ஒரு பில்டிங்ல என்னென்ன கலர் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அதனால 70s இருந்த ஷேட் கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து இவ்வளவுதான் ஷேடே இருக்கும். ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாங்கன்னா ஒரு 10-15 ஷேடு தான் இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி எல்லா கலரும் இருக்கிற மாதிரி ஷேட் கார்டு இருக்காது. ஒரு ஏஷியன் பெயிண்டோ இல்லை ஏதாவது ஒரு பெயிண்ட் கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய. அப்போ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு அடிக்கப்படுற கலர்ல இருந்து, காஸ்டியூம்ஸ்ல இருந்து, ஏகன்ட் ஒருத்தர் காஸ்டியூம் பண்ணாரு, அப்போ அவரோட ஒர்க் ஆகட்டும். அப்போ குறைந்தபட்சம் அந்த பீரியடை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் அதை ஒரு டிஐல வந்து பிரசாத் ஒரு கலரிஸ்ட் அவர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு டோன் தான் இது. அண்ட் சார்பட்டாவா இருக்கட்டும் இல்ல மெட்ராஸா இருக்கட்டும், எல்லா படங்கள்லயுமே வந்து இந்த மாண்டேஜஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ கூட இந்த இதுல டான்சிங் ரோஸ்க்கும் அந்த கபிலனுக்கும் நடக்கிற சண்டேல அதை ரொம்ப இன்டென்ஸ் ஆக்குறது அங்கங்க அந்த வர அந்த வாட்ச் மாண்டேஜ், அந்த மைக் எடுக்கலாமா வேண்டாமா, அந்த மாண்டேஜ் ஒர்க்குங்கிறது எந்த மாதிரி நடக்கும்? டிஸ்கஷன் வந்து கேமராமேன் டேரக்டருக்குள்ள எப்படி நடக்கும்? இல்ல இப்போ எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித்தோட படங்கள்ல இப்போ சார்பட்டா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம் மேக்கிங் அவர் பண்ணதுல அதுல என்னன்னா இந்த இப்ப நீங்க சொல்ற மாண்டேஜஸ் அப்படி இல்லை, ஒரு காட்சியை எதன் வழியாக எல்லாம் அதோட உணர்வுகளை நம்ம வந்து கடத்த முடியும் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு ஃபைட்டுக்குமே ஒரு டான்சிங் ரோஸ் ஆகட்டும் இல்லை ஒவ்வொரு ஃபைட்டு அந்த படத்துல நடக்கக்கூடிய எல்லா ஃபைட்டுமே அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது. அவர் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தார். இப்போ இந்த இடத்துல இருந்து அவன் வரான், இந்த இடத்துல இப்படி அடிக்கிறான், அதை இப்படி ஒருத்தர் ரியாக்ட் பண்ணாரு, இந்த பப்ளிக்ல இருந்து இவன் இப்படி கத்தனான், இப்படின்ற ஒரு பெரிய நீளமான ஒரு விவரணையான ஒவ்வொரு ஃபைட்டுக்குமே இருந்தது. அதாவது பிஃபோர் ஃபைட் மாஸ்டர் வந்து அதை இன்ட்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஆஸ் அ ஸ்கிரிப்ட்லேயே வந்து ஹி ஹாஸ் அ ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருந்தது. ஒரு ஃபைட்டும் எப்படி நிகழ்த்தப்படணும் அப்படின்றது. அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து அப்புறம் வேலை செய்யறப்ப அதை மீடியமா மாத்துறதுன்ற இடத்துலதான் இந்த வாட்ச் எலிமெண்ட் இது எல்லாமே வந்து ஒரு டைம் பேஸ்டுக்குள்ள நடக்கிறப்ப எப்படி அதை சவுண்ட் டிசைனுக்குள்ள எப்படி கொண்டு போறது, ஒரு ஃபைட்டை வந்து சவுண்ட் டிசைனுக்குள்ள கொண்டு போனா என்னென்ன எலிமெண்ட் ஆட் ஆனா மாறும் அப்படின்றது. இப்போ டான்சிங் ரோஸ் ஃபைட் பாத்தீங்கன்னா கவுண்ட் பேஸ்ட். ஏன்னா அவன் அடிக்கிறத விட எத்தனை செகண்டுக்குள்ள அடிச்சான், எப்படி அடிச்சான்றது அந்த கவுண்ட்குள்ள அடிக்கிறது தான். ஓகே, நார்மலாவே அந்த மாண்டேஜஸ்ங்கிறது டைரக்டர்ஸ் பிளான் பண்ணுவாங்களா இல்ல சினிமாட்டோகிராஃபர்ஸ் பிளான்? இல்ல, மாண்டாஜ்ன்றது ரைட்டிங்லயே வரணும். அண்ட் ஒர்க்கிங் வித் தொடர்ந்து ஒரு 4 படம் ரஞ்சித் அவர்களோட. அண்ட் தங்களான் எதனால மேபி ஒன்னா ஒர்க் பண்ணல?
இல்ல தங்களா நான் அதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் அங்க தெலுங்குல கமிட் ஆயிருந்திருந்தேன். ஓகே. அதனால ஒரு என்னாலயும் வர முடியல அந்த சூழல். அதனால அந்த ஆமா. ரஞ்சித் அவர்களோட ஒர்க் பண்ணும்போது அவரோட கேமரா இதுல அவரோட எல்லாத்துலயுமே அவர் அந்த பாலிடிக்ஸ்ங்கிறது அவர் இன்டெப்தா பேசுறது ஒரு விஷயம். அவரோட நிறைய விஷயங்கள் கரெக்டா கன்வே ஆக மாட்டேங்குது, மீன்ஸ் மக்கள் கரெக்டா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு பர்டிகுலர் சைடு வந்து கரெக்டாகவும் இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு நெகட்டிவான விஷயங்களும் பேசப்படும். அப்படி சரியா ஒரு படம் வந்து சரியா எடுத்துக்கிறாங்கன்னா அது ரியாக்ட் பண்றதுனாலதான் அது எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே. சரி தப்புன்றது ஒண்ணு இங்க இல்லவே இல்லை. அதனால இப்ப எது சரி உங்களுக்கு சரின்னு பண்றது எனக்கு வந்து தப்பா இருக்கும், அது மாதிரி எனக்கு தப்புன்றது உங்களுக்கு சரியா இருக்கும். அதனால அது கிடையாது. ஆனா ஒரு அவர் பேசக்கூடிய ஒரு தலித் அரசியல் ஆகட்டும் இல்லை எதுவாக இருக்கும், அப்போ இங்க வந்து ஒரு காலமா நிகழ்த்தப்பட்டு இருக்கிற ஒரு சூழலை பத்தி தான் அவர் சினிமாவுக்குள்ள பேசுறாரு. இப்போ அதை பேசுறப்போ அதற்கான எதிர்வினைகள் இருந்துட்டே தான் இருக்கும். அது எதிர்வினை ஆட்டுறதுனாலதான் அவர் சரியா பேசுறாருன்றது அர்த்தம். எதிர்வினையே நிகழ் அப்படின்னா ஒரு படம் வந்து அது பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும். வெறும் சினிமாவை மட்டும் வெறும் தியேட்டர்ல பார்த்துட்டு வெளியே போயிடுற ஒரு படமா இருந்திருக்கும். பட் ஆனா அவருடைய படங்கள் எதிர்வினை ஆற்றப்படுது அப்படின்னா குறைந்தபட்சம் அவர் பேசுற கருத்து கரெக்டா பேசப்படுதுன்னு அர்த்தம். கரெக்ட் தப்புன்றதை தாண்டி அவர் பேசுறத வந்து குறைந்தபட்சம் இன்னொருத்தருக்கு ஒரு ரியாக்ஷனை உருவாக்கும். இன்னொருத்தர் நான் சொல்றது வந்து பர்சனை சொல்ல, எதிர் கருத்துக்கு சொல்றேன். ஏன்னா இப்போ ஒரு காலம் ஃபுல்லா ஒரு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட வாய்ஸை நீங்க திரும்ப இன்னைக்கு எடுத்து பேசுறப்போ காலமா யார் அவங்கள ஒடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற அந்த 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 கருத்துக்கு எதிராக அதை பேசுறப்போ அந்த கருத்தை நம்பக்கூடிய ஆட்களுக்கு அது எதிரான ஒன்னாதான் இருக்காங்க. அண்ட் ஃபைனல் இதுலயும் 2 ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் எனக்கு பர்டிகுலரா படத்துல ரொம்ப பிடிச்சது. சரிபோதா சனிவாரம். சோ இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர்ஸா அமைஞ்சிருக்கு. சோ இந்த படம் பத்தி சொல்லுங்க. இது அவுட் அண்ட் அவுட் டோட்டலா ஒரு கமர்ஷியல் தெலுங்கு பிலிம் படம் அப்படிங்கும் போது அதை பத்தி சொல்லுங்க. இதுல ஃப்ரேமேன்னு என்னால சொல்ல முடியாது எதுவுமே. சில இடங்கள்ல என்னால இதை ரொம்ப ஃப்ரேமா வந்து இதை மோட்டிவேட் பண்ணமா அப்படி மோட்டிவேட் பண்ணி நான் ஒர்க்கும் பண்ணல. இதுல எனக்கு கொடுக்கப்பட்ட சில சந்தர்ப்பங்கள்ல நான் சில இடங்கள்ல சில பிளே பண்ணிருக்கேன், கலர் பிளே பண்ணிருக்கேன். ஏன்னா அது அவனோட ஒரு ரெட்டுக்கும் ப்ளூக்குமா இருக்குது, அவனோட மத்த நாளுக்கும் சாட்டர்டேவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிளே பண்ணிருக்கோம். அப்ப யூஸ்வலா ஒரு ரெட் எலிமெண்ட் வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து அவனுக்கு கிடைச்ச ஒரு எலிமெண்ட். அவங்க அம்மா தான் வந்து ஒரு ரெட்டா இருப்பாங்க அந்த சைல்ட்ஹுட் போர்ஷன். அதுல இருந்து வந்த மிச்சம் தான் அவனுக்கு கிடைச்ச அந்த ரெட். இப்போ அதுதான் அந்த சாரி அவன் எடுத்துட்டு வருவான். அந்த ரெட்டுன்றது மற்ற நாட்களும் அவனை சுத்தி நிகழ்த்தப்படுற சில விஷயங்கள் அவனை கோபமூட்டக்கூடிய தகவல் வர்றப்போ அந்த ரெட்டு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றதும் அவனோட ரெட்டு எங்கெங்கெல்லாம் அவனை நெருங்கி வருது அப்படின்றது தான் அந்த படத்துல நான் எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு சேலஞ்சுன்னு சொல்ல வரல, அதுதான் அதுல இருந்த ஒரு கருத்து. இப்போ அந்த ரெட்டை வந்து தொடர்ச்சியா அவனுடைய கோவத்துக்கு ஏற்றபடி அது தூரமா இருக்கும், கிட்ட இருக்கும், அவன் மேல இருக்கும் அப்படின்ற மாதிரியா அதை டிசைன் பண்ணியிருந்தது. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா அது கிளைமேக்ஸ்ல கூட ஏன்னா அவன் வந்து ஒட்டுமொத்த கோவத்தையும் தவிர்த்து இருப்பான், அது எல்லாமே விட்டுட்டு இருப்பான். அதனால அந்த இடத்துல அந்த ரெட்டே இல்லாம அந்த கோவத்தை காமிக்க வேண்டி இருந்தது. அப்ப என்னன்னா பப்ளிக்கோட விஷயங்களுக்குள்ள போய் ஒர்க் பண்ணியிருந்தோம். அது அப்படிதான் அந்த படம். நிறைய விஷயம் பேசணும், உங்க ஃப்ரேம்ஸ் பத்தி பேசணும். அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளவு தூரம் என்னோட விஷயங்களை பகிர்ந்துட்டதை நீங்க பாக்குறதும் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து தொடர்ந்து சேனலுக்கு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.